ஹலோ கைஸ், வெல்கம் டு டிடி விளாக்ஸ். நம்ம உத்திரகாளியம்மன் கோவில் ஆப்போசிட்டில் இவ்வளோ பெரிய பார்க் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் உள்ளே போயிருக்க மாட்டோம். உள்ளே வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பாக வெளியவே போக மாட்டோம். அந்த அளவுக்கு பெரிய பார்க், பட் நிறைய விளையாடுறதுக்கு இருக்குது, பெரியவங்க பார்க்குறதுக்கு இருக்குது. இப்போ இது பாருங்களேன், இது வந்து மேகாலோசரஸ் மான் வகையை சேர்ந்தது. இந்த மானுக்கு வந்து கொம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதெல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. இது நியாண்டர்தால்ஸ் மனுஷங்க. ஸோ நம்மளுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனித இனம். இவங்களை பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரஸ் இருந்துச்சு, அதை பற்றின டீட்டெயில்ஸும் பக்கத்துலேயே போர்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போய் பிள்ளைங்களை காட்டும்போது இட்ஸ் லைக் அ சயின்டிஃபிக் பார்க் ஆல்சோ. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு சயின்ஸ் பார்க் மாதிரி இருக்கிறனால பசங்களுக்கு வந்து ஆர்வம் நிறையா இருக்கும், வரும் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெக்கேஷனுக்கு அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த பார்க்குக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பார்க்கை நல்லா சுற்றி பார்த்தோன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கால கட்டடம் மாதிரி போட்டு திருச்சிராப்பள்ளி சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது வந்து திருச்சிக்குள்ளே இப்படி சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வெளியே வரவே மனசில்லை, அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் பார்க்குன்னு தான் சொல்லணும், ப்ளஸ் பிளேயிங் பார்க் ஆல்சோ. அப்புறம் வந்து இது வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர். இது பாருங்கள் உடச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் ஆஃப் எனர்ஜி. இதோட டீட்டெயில் கீழே இருக்கவங்க சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களாம் வாக்கிங் போகிறதுக்கு இந்த பார்க் ஒரே ஒரு டைம் ரவுண்ட் பண்ணால் போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வேவ் மோஷன்ஸ். இது கீழே சுற்றினோம்னா அப்படியே வேவ் மாதிரி போயிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சயின்டிஃபிக் ரிலேட்டடானதெல்லாம் இங்கே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி தண்ணியை வந்து புல் பண்ணுற ஒரு மோட்டர். ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு 5th 6th படிக்கிற பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பலூன், ஜம்பிங் பலூன், ஸோ இந்த மாதிரி பலூன் ஷூட்டிங் கேமு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அங்கே ஸ்நாக்ஸுக்கு வெளியே நிறைய கடைகள் இருக்குது, ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டு அதுக்கு மேலே உட்காந்துருக்காங்க பாருங்களேன், அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே ட்ரெயின் கூட இருந்துச்சு. இட்ஸ் லைக் ஏ குட்டி முக்கமுறை. ஸோ திருச்சி மக்களுக்கு தெரியும் முக்கமுறை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. வெக்கேஷனாக அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி முக்கமும் நம்ம திருச்சிக்குள்ளே இருக்குது. நீங்கள் இங்கேருந்து முத்தரசன் தாண்டி அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே நீங்கள் போனீங்கன்னா முக்கமுறையில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. சின்ன பசங்க விளாட்லாம், கொஞ்சம் பெரிய பசங்க இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்ருப்பாங்க. கொஞ்சம் அம்மா மாதிரி இருக்கவங்க வாக்கிங் போகலாம், அப்பா மாதிரி இருக்கவங்களும் வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஜிம்முக்கு உண்டான பொருள் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி பார்க் மாதிரி தான். உங்களால் முடிஞ்சால் டைம் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பார்க். இது வந்து பார்க்கோட ஃபுல் வியூ. இந்த இடத்துல ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும்.